எல்லாருக்கும் வணக்கம். நான் யோகா மாஸ்டர் வசந்தா பேசுறேன். காலை வணக்கம். இந்த கால வேளையில இந்த யோகாவை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். யோகா என்றால் என்ன? யோகா என்றால் யோகம். நம்மளுக்கு யோகமே வந்துருச்சு. அப்பதான் நம்ம இந்த யோகாவை நம்ம முழுமையாக நம்ம செய்யலாம். எதை யோகாவுக்கு வந்தோம், எதை செய்தோம், நம்ம வீட்டுக்கு போனோம்னு இருக்கக்கூடாது. உடல்ல உள்ள பிணி எல்லாம் போக்குறது தான் யோகா. அந்த யோகா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம கால வேலையில தான் அந்த யோகா செய்யணும். யோகா பண்ண பண்ண நம்ம மனசு நலமா இருக்கும். மன மகிழ்ச்சி, முகம் மலர்ச்சியை கொடுக்கும். நம்ம மனசு சந்தோஷமா இருந்தாதான் நம்ம முகம் மலர்ச்சியா இருக்கும். மனசு கவலையா இருந்ததுன்னா முகம் சோர்வு கொடுக்கும். அந்த யோக கலையை நம்ம அன்றாடம் நம்ம செய்யணும். செய்ய செய்ய நம்மளுக்கு உடம்புல முகத்துல புத்துணர்ச்சி ஏற்படும். இப்ப நான் உங்களுக்கு இந்த யோகா அன்றாடம் நான் வருவேன். ஒவ்வொரு ஆரம்பத்திலே இருந்து உங்களுக்கு நான் எடுப்பேன். நான் அதை பாருங்க. நீங்க பார்த்து இதனால நீங்க நன்மை அடையலாம். பேசிக்கா தான் நான் சொல்லி தருவேன். நான் காலையில நம்ம நாடி சுத்தின்னா 2 மூக்கு வழியா இழுக்கணும். பிரீத்திங் பண்றோம். பிரீத்திங் பண்ணி பிரீத் அவுட் பண்ணணும். Breathe in, breathe out. Breathe in, breathe out. இப்ப நம்ம 2 மூக்கு வழியா மூச்சு இழுக்கிறோம். இழுத்து நம்ம மூளைக்கு போகுது. அந்த ஆக்சிஜன் போய் நம்மளுக்கு மூளையில உள்ள ஹீட் எல்லாம் கூலிங் ஆக்குது. கூலிங் ஆக்குறதுனாலே நம்மளுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். நம்மளுக்கு டென்ஷன் வராது. நம்ம அமைதி பெறலாம். அடுத்தது அதை போல ஒரு 5 தடவை அந்த நாடி சுத்தி அதை செய்யணும். நான் எப்படி பண்றேன் பாருங்க. அஞ்சு செகண்ட் இழுக்கணும். 10 செகண்ட் வெளியில விடணும். இது போல 5 செகண்ட் இழுக்கணும். 10 செகண்ட் 15 செகண்ட் கூட பொறுமையா ஸ்லோவா விடணும். அடுத்தது ரெண்டாவது ரைட்டு. ரைட்டு பக்கம் சூரிய நாடி 5 செகண்ட் அப்படி இழுக்கிறீங்க உள்ள. பதினஞ்சு செகண்ட் வெளியில விடுறீங்க. இது சூரிய நாடி. வலது பக்கம் 5 செகண்ட் இழுக்கிறீங்க. 15 செகண்ட் வெளியில விடுறீங்க. அதே மாதிரி இடது பக்கம் சந்திர நாடி. சந்திர நாடி பக்கம் 5 செகண்ட் இழுக்கிறீங்க. இப்ப 15 செகண்ட் வெளியில விடுறீங்க. லெஃப்ட்.
அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 3 தடவை, லெஃப்ட் பக்கம் 3 தடவை, ரைட் பக்கம் 3 தடவை, 5 தடவை கூட செய்யலாம். 5 செகண்ட் இழுக்கிறீங்க, 15 செகண்ட் விடுறீங்க. அது போல மாறி மாறி இந்த பக்கம் இழுத்தீங்கன்னாக்க இதே பக்கம்தான் மேல இழுக்கணும். அதே சைடு ரைட்டு பக்கம் இழுக்கிறீங்கன்னா ரைட்டு பக்கமே விடணும். அது பெரிய ஒரு 5 தடவை, 3 தடவை கூட செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 தடவை செய்யுங்க, அப்புறமா 5 தடவை செய்யணும். அதே மாதிரி லெஃப்ட் பக்கம் ஒரு 3 தடவை இழுத்து இழுத்து விடுறீங்க. 5 செகண்ட் இழுக்கணும், 2 செகண்ட் அப்படியே அமைதியா இருக்கணும், அப்புறம் 15 செகண்ட் வெளியில விடணும். அது மாதிரியே மாறி மாறி அந்த பக்கம் 3, அப்புறம் அடுத்தது 3 3 செய்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நாடி நல்லா திறந்துரும். நல்லா ஸ்பீடா நல்லா இழுப்பீங்க. அப்படியே ஸ்லோவா உங்களுக்கு கூலிங்கு வந்து மூளைக்கு போகும். அப்ப மூளையில உள்ள ஹீட்டு அப்படியே வெளியில வரும். லெஃப்ட் பக்கம் வந்து கூலிங்கு, ரைட்டு பக்கம் ஹீட்டு சூடு. அப்படியே மாறி மாறி செய்யணும். இந்த பக்கம் வலது கலை ஒரு ஒரு 5 தடவை, இடது கலை ஒரு 5 தடவை. அதான் ரைட் நாடி, லெஃப்ட் நாடி. அது போல நீங்க செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல ஆற்றல் பெருகும், நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும், உங்களுக்கு கோபம் டென்ஷன் வராது. ஒரு சிலர் வந்து கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறவங்களும் நிறைய டென்ஷன் வரும் அந்த ஹீட்டுனால. அதனால இதை செய்ய செய்ய உங்களுக்கு நல்லா கூலிங்கா இருக்கும், நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும், அமைதியா இருப்பீங்க, டென்ஷன் இருக்காது உங்களுக்கு. அடுத்தது அனலோவில்லம். அனலோவில்லம்னா இது மாறாது. அடுத்தது லெஃப்ட் பக்கம் இழுக்கிறீங்க, சந்திர நாடி வழியா இழுக்கிறீங்க, அதை அப்படியே க்ளோஸ் பண்றீங்க, சூரிய நாடி வழியா விடுறீங்க. அதே சூரிய நாடி வழியா இழுக்கிறீங்க, அதை க்ளோஸ் பண்றீங்க, சந்திர நாடியை விடுறீங்க. அது மாதிரி செய்தீங்கனாலும் உங்களுக்கு உடம்புல இருக்க முகத்துல இருக்கிற ஹீட்டு உங்களுக்கு வெளியில வரும். கூலிங்கு வந்து உள்ள போகும். அந்த கூலிங்கு உள்ள போக போக முதல்ல நான் சொல்லி கொடுத்தது வந்து நாடி சுத்தி, அது வந்து மூளைக்கு நல்ல ஆக்சிஜன் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப 2வது வந்து உங்களுக்கு நாடி இந்த சூரிய நாடி, சந்திர நாடி சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு வந்து அழகு கொடுக்கும். முகத்துல வந்து பொலிவு ஏற்படும். முகத்துல இந்த கரும்புள்ளி எல்லாம் வராது, கருவேங்க வராது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு கீழே கருப்பு கருப்பா இருக்கும், இங்கெல்லாம் அப்படியே முகத்தெல்லாம் கருப்பு கருப்பா இருக்கும். அது மாதிரி எல்லாம் இல்லாத அழகு கொடுக்கும் உங்களுக்கு. முகத்துல சுருக்கம் வராது, இந்த பருவெல்லாம் வராது முகத்துல. கண் பார்வை நல்லா பிரைட்டா இருக்கும், சைனஸ் ப்ராப்ளம் வராது, வீசிங்கி வராது, டஸ்ட் அலர்ஜி வராது உங்களுக்கு. அப்புறம் முடி கொட்டாது, முடி நரைக்காது. இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ்ல வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு கலை அது. நாடி சுத்தி அனலோவில்லம் இது செய்ய செய்ய உங்களுக்கு தலையில உள்ள உறுப்புகள்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு முக்கியமானது வந்து உங்களுக்கு வந்து ஞாபக சக்தி அதிகரிக்கணும். ஞாபக சக்தி அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு. மறதி இருக்காது. சில பேர் கொடுக்குற இடத்த மறந்துடுவாங்க, சில பேர் வாங்கினத மறந்துடுவாங்க. அது மாதிரி எல்லாம் இல்லாத நல்ல நீண்ட நாள் வாழ்வதற்கு, சந்தோஷம் சமாதானமா இருப்பதற்கு இந்த நாடி சுத்தி அனலோவில்லம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லானது. அந்த யோக கலையை நீங்க அன்றாடம் செய்யலாம். 1/2 மணி நேரம் வந்து நாடி சுத்தி அனலோவில்லம், 1/2 மணி நேரம் யோகா. இது செய்ய செய்ய உங்க உடல் நலமா இருக்கும். அப்புறம் கண் பார்வை நல்லா பிரைட்டா கிடைக்கும், நம்மளுக்கு கண்ணாடி எல்லாம் தேவைப்படாது. அப்புறம் முடி வந்து நரைக்காது. எனக்கு 65 வயசு ஆகுது, இப்ப பாருங்க ஒரு முடி நரைச்சிருக்கா பாருங்க, அதே மாதிரி உங்களுக்கு இருக்கணும், முடி நல்லா வளரும். அடுத்தது இந்த முகத்துல வந்து நம்மளுக்கு சுருக்கம் இருக்காது. அப்புறம் கண் பார்வை நல்லா பிரைட்டாகவும், இந்த கண்ணுக்கு கீழே அப்படியே கருவளையம் வரும் பாருங்க, அந்த கருவளையம்லாம் உங்களுக்கு இருக்காது. முகம் வந்து நல்லா அழகா சின்ன குழந்தைங்க மாதிரி அந்த சுருக்கம் இருக்காது, ஒரு பொலிவு ஒன்று வரும். அப்புறம் நம்ம முகத்துல வந்து நம்ம பவுடர்லாம் பூசக்கூடாது, கிரீம் எல்லாம் போடக்கூடாது.
அதெல்லாம் போட்டிங்கன்னாக்கா அந்த முகத்துல உள்ள அந்த குட்டி குட்டி ஓட்டைகள்லாம் இருக்கிறங்க அதெல்லாம் அடைப்பட்டு போகும். அது அடைச்சாதான் வந்து உங்களுக்கு வந்து முகத்துல வந்து பருவு வருது. அந்த பருவெல்லாம் வராத உங்களுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும் முகம். அப்படியே ஒரு பளபளப்பு வரும். அப்போ முகம் நம்மளுக்கு ஏஜ் ஆன மாதிரியே தெரியாது. சின்ன பிள்ளைங்க முகம் மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு நல்ல சிந்தனைகள்லாம் வரும். நல்ல அழகு கொடுக்கும். உங்களுக்கு எல்லார் முகத்தோட இந்த யோகா பண்ணாதவங்க முகத்தோட இந்த யோகா பண்றவங்க முகம் அவ்வளோ ஒரு அழகா இருக்கும். அப்ப அந்த யோகா கலையில அவ்வளோ ஒரு தெய்வீக கலை அது. அது போல நீங்க பெறறதுக்கு நீங்க செய்யறதுக்கு இந்த சேனலை நீங்க பாருங்க. நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு யோகா நான் சொல்லித்தரேன். வணக்கம்.